இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் வெங்காய கோஸு. இட்லி வேகிறதுக்குள்ளேயே இது ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் பட்டை போட்டு வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஊற்ற தேவையில்ல. ஓரளவுக்கு மீடியமாக திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலை போட்டு எடுத்தால் சூப்பரான இட்லி தோசைக்கு வெங்காய கோஸ் ரெடிங்க.